ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஃபேவரட்டாக சில வளையல் இருக்கும். அந்த வளையல் இந்த மாதிரி ஷேப்பு மாறி இருக்குங்க. இப்போ நம்ம அதை எப்படிலாம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டம்ளர் சைஸில் ஜூஸ் ஊற்றி வைக்கக்கூடிய ஏதாவது பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே கவுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது வளையலை அதில் வைங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க. உங்களுடைய ஃபேவரட்டான வளையல் இங்கே பாருங்கள், நல்ல நார்மலான ஷேப்பில் நமக்கு கிடச்சிக்கும். எல்லாம் நம்ம அவசரத்தில் கழட்டும் போது நமக்கு ஷேப்பு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் நமக்கு வந்துடும். நம்மளுடைய ஃபேவரட் வளையல் நமக்கு திருப்பியுமே கிடச்சிக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஒயிட் கலர் வளையல் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அடுத்திங்கன்னா மெட்டல் வளையலில் மட்டும்தாங்க நம்ம இந்த மாதிரி செய்ய முடியும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது டம்ளரில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரை கவுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வளையல நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான அந்த ரவுண்டு ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், எப்படி நெளிஞ்சு வளைஞ்சிருந்தாலும் நமக்கு வளையல் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடச்சிரும். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வளையலோடைய அழகாக நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். நம்மளுடைய எல்லார் வீட்லேயுமே கல்லாலான மோட்டார் பெஸ்டில் இருக்கும். இதில் நம்ம பூண்டு, இஞ்சி இந்த மாதிரிலாம் நசுக்குவோம். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்குள்ளே எறும்பு இல்லைன்னா ஏதாவது வண்டு இந்த மாதிரி போயிடும். அதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கல்லை எடுத்துருங்க, வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கரெக்டாக கொள்கிற மாதிரி ஒரு பிளேட்டை நீங்கள் எப்பயுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு வண்டும் போகாது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நமக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம தேவையானப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம மொபைல் போடுற சார்ஜ் பின் இருக்கு இல்லையா, நம்ம அடிக்கடி கழட்டி அதை எடுக்கிறதால அது எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒருத்தருக்கு. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே போடும்போது அஜாக்கிரதையாக போடும்போது நமக்கு ஷாக் அடிக்கக்கூட சில வாய்ப்பு இருக்குது. அது எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி இதை நம்ம புதுசாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட கலரில் நிறைய டேப்பு இப்போ நமக்கு அவைலபிளில் இருக்குது. இப்போ நான் சிகப்பு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்துட்டு அந்த பின்னு மேலே இந்த மாதிரி சொருகி வச்சுட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரி நல்லா சுருட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு அழுத்தி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தி விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நியூ டிசைன் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பார்க்கவே அழகாகவே இருக்கும். நமக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செல்லோ டேப்பில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3-4 சுற்றி இருக்கேன். சுற்றிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி கலட்டிக்கிட்டே வராது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஷாக் அடிக்கின்ற பயமே கிடையாது. பாருங்கள், புதுசு மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். அடுத்த டிப்ஸு நான் வந்து சுரைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இந்த சுரைக்காய் நிறைய பேர் அப்படியே அரிஞ்சு பொரியல் பண்ணுவாங்க. அதை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற தூளை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கணும். இது பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், பிகினர்ஸுக்கு தெரியாது. அதனால தான் இந்த டிப்ஸ் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேப் பண்ணும்போதே நிறைய வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எண்டு வரைக்குமே வந்துடும். மேலே இருக்கிற தோல் நமக்கு தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம். இது பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் போடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த எப்படி நம்ம கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து நீளமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. ஈஸியாக சமையல் முடிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. இப்போது நடுவில் ஒரு கட் பண்ணிடலாம். இந்த
உங்களுக்கு இதில் நிறைய விதைகள் மாதிரி இருக்கும். அந்த விதைகளை தனியாக இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு சமையலை சட்டு புட்டுன்னு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சமையலை முடிக்கலாம். அந்த நடுவில் இருக்கிற விதையை எடுத்துருங்க. அது கொஞ்சம் நமக்கு முத்தி போயிருந்ததுன்னா நம்மளுடைய சமையலோடைய ருசியே கெடுத்துரும். அதனால தான் நம்ம இதை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கடுத்தது நீங்கள் இதில் எந்த மாதிரியான ரெசிபீஸ் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய தண்ணீர் சத்து இருக்கிறதால நம்ம வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுரைக்காய் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள்ஸு. இப்போ அது எடுத்துடலாம். இப்போ அதிலே ஒரு 3-4 போர்ஷன்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகி வந்துடும். வேறு மெத்தடில் செஞ்சோம்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி கிடைக்கிறதுக்கு இப்போ நான் கட் பண்ண பாருங்கள் கரெக்டாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அடுத்ததும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 2 ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷேப் நமக்கு கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கட்டரில் கட் பண்ணின மாதிரியே வரும். கையாலே கட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி வந்துடும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ரெசிபீஸ் நம்ம செய்யலாம், கூட்டு செய்யலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல்ஸில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.